நேரமே சரியில்லைன்னு சொல்றவங்களா நீங்க? நேரத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரே கோவில், பகல்ல போயிடாதீங்க. ஒருவர் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தால் அவருக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று கூறுவார்கள். அதுவே ஒருவர் அனைத்தையும் இழந்து நின்றால் இவனுடைய கெட்ட நேரம் எல்லாம் விதி அப்படி என்று கூறுவார்கள். ஆனால் அந்த விதியையே மாற்றும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டாம். 12 ராசிகளையும் உட்கொண்டு கால சக்கரங்களுக்குள் வைத்து நேரத்திற்காக கட்டப்பட்ட கோவில் காலதேவி கோவில். இந்த கோவிலுக்கு சென்றால் இருள் விலகி வெளிச்சம் பிறக்குமாம். அதுவும் காலச்சக்கரத்தில் கால் வைத்து வணங்கினால் நம்முடைய விதியை மாற்றும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டாம். இது வேறெங்கும் இல்லை. நம் தமிழகத்தில் மதுரையில் இருந்து ராஜபாளையம் செல்லும் வழியில் சில்லரம்பட்டியில் தான் உள்ளது. இந்த கோவிலில் இரவில் மட்டுமே சென்று வணங்க வேண்டும். இரவில் மட்டுமே பூஜை நடைபெறும் ஒரே கோவில். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள் அமைந்துள்ள காலதேவி அம்மன் சிலை. இரவு முழுவதும் நடை திறந்திருக்கும் அதிசயம். ஒருவரின் நேரத்தை விஞ்ஞானத்தால் கணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நேரத்திற்காக ஒரு கோவில் இருக்கிறது என்றால் அதை நம்ப முடிகிறதா? அதுதான் மதுரை மாவட்டம் சுப்புலாபுரம் அருகில் உள்ள சிலார்பட்டி எனும் கிராமத்தில் உள்ள காலதேவி கோவில். கோவிலில் கோபுரத்திலே எழுதப்பட்டுள்ள வாசகம் நேரமே உலகம். புராணங்களில் வரும் காலராத்திரியை தான் இங்கு காலதேவியாக கருதுகின்றனர். இவள் இயக்கத்தில் தான் 7 புவனங்களும் இயங்குகிறது. காத்தல், அழித்தல், பஞ்சபூதங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், 33 தேவர்களும் அப்பாற்பட்டு இயங்கும் சக்தி காலதேவிக்கு உண்டு. நேரத்தின் அதிபதியான காலதேவியால் ஒருவரது கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்ற முடியும் என்பதுதான் இக்கோவிலின் தத்துவம். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நடை திறக்கப்பட்டு சூரிய உதயத்திற்கு முன் நடை சாத்தப்படுகிறது. இரவு முழுவதும் பக்தர்களின் தரிசனத்திற்காக இங்கு நடை திறந்திருக்கும். இப்படி இரவு முழுவதும் நடை திறந்திருக்கும் ஒரு கோவில் உலகிலேயே இது ஒன்றுதான். பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் இங்கு பக்தர்களின் கூட்டம் அதிகம் இருக்கும். காலதேவிக்கு உகந்த நாட்களாக இவை கருதப்படுகிறது. கோவிலை தலா 11 சுற்றுகள் வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும் சுற்றி வந்து காலச்சக்கரத்தின் முன் அமர்ந்து 11 வினாடிகள் தரிசித்தால் போதும். கெட்ட நேரம் அகன்று நல்ல நேரம் வரும் என்பதுதான் இக்கோவிலின் நம்பிக்கை. காலச்சக்கரத்தின் முன்னிருந்து வேண்டும் போது எனக்கு அதை கொடு, இதை கொடு, அவனை பழிவாங்கு என வேண்டுதல்கள் இல்லாமல் எனக்கு எது நல்லதோ அதை கொடு என வேண்டினால் போதும். மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்லும் பேருந்தில் ஏறி சுப்புலாபுரம் மெயின் ரோட்டில் இறங்கி கோவிலுக்கு நடந்தோ அல்லது ஆட்டோவிலோ செல்ல முடியும். தெரியாதவர்கள் சாதாரண நாட்களில் செல்வதை விட பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் செல்வதே சிறப்பு. காலத்திற்கும் நேரத்திற்கும் மட்டுமே அமைக்கப்பட்ட இந்த கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் சென்று இரவு நேரங்களில் அம்மனை வணங்கி வாழ்வில் முன்னேற்றத்தை காணுங்கள். 2010 முட்டை வியாபாரம் பண்றேன் நானு. அப்போ முட்டை 2 ரூபா இருந்துச்சு. அப்படியே படிப்படியா முட்டை விலை ஏறிட்டு வந்துச்சு. இப்போ ஒரு 15 வருஷமா பண்றேன் நானு. அது இப்போ முட்டை ஆரம்பது. முட்டையில புரோட்டீனு, விட்டமின் எல்லா போஷாக்கும் இருக்குது. அது மட்டும் முட்டையில இருந்து ஷாம்பு எடுக்கிறாங்க. குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா வளர்றாங்க. நாட்டுக்கோழி முட்டைக்கும் இந்த பிராய்லர் முட்டைக்கும் என்ன வித்தியாசம்? நாட்டுக்கோழி முட்டை அது வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும், இதில் புரோட்டீன் கம்மியாக இருக்கும். அதில் அது கரு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது இது மஞ்சள் கலரில் இருக்கும். அது மஞ்சள் கருவில் வந்து எல்லாருமே அதில் சத்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. நான் எல்லாமே 2 தான் சாப்பிடுவேன். நான் 2 தான் சாப்பிடுவேன். ஆனால் ஜிம்முக்கு போகிறவங்கலாம் மஞ்சள் கரு எடுத்துட்டு வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. ஆமாம், அது ஜிம்மு முட்டை சாப்பிட்டா வெயிட் கூடும், வெயிட் அதிகமாகும். அதான் நம்ம கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறவங்க உயரம் அதிகமாகுவாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆவாங்க. முட்டை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கூட கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிடணும். அப்போதான் நம்மளுக்கு பிளட்லாம் சர்க்கிள், உடம்பு பூரா சர்க்கிள் ஆகும். இப்போ ஈக்காட்டு தாங்கல் ஏரியா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் ஒரு 15 வியாபாரியாவது இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு யாரும் டல்லா தான் இருக்கு, நம்மளுக்கு சுறுசுறுப்பா இருக்கல யாரும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.